வெற்றிகரமான சத்தியம். 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். டிசம்பர் 8. எதிரி இனி இல்லை. ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 28:19. நியூயார்க் மாநில சிறைச்சாலையின் தையல் கடையில் வெளியிலிருந்து வந்து வேலை செய்தால் ஜாய்ஸ் மிஷல். சிறையிலிருந்து ரிச்சர்ட், டேவிட் ஆகிய 2 கொலைக்காரர்கள் தப்புவதற்காக சுரங்கம் அமைப்பதற்கு உதவிய மிஷல் கைது செய்யப்பட்டார். இருவரும் தப்புவதற்கு பல கருவிகளை கடத்தி வந்து அவர்களிடம் கொடுத்தாள். ரிச்சர்ட் காவலரால் கொல்லப்பட்டார். டேவிட் பிடிபட்டான். இப்போது சிறையில் இருக்கிறான். அவர்களுக்கு உதவி செய்தவளும் சிறையில் இருக்கிறாள். அமெரிக்காவின் சிறைகளைப் போலல்லாமல் பூமியில் சாத்தானின் கட்டு உடைக்க முடியாததாக இருக்கும். எதிரி பாதாளத்தில் இருப்பான். அங்கு அவனுக்கு வேலை எதுவும் இல்லை. ஏமாற்ற ஆள் எவரும் இல்லை. சாத்தான் இனி என்றென்றைக்கும் இருக்க மாட்டான். மேலும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அவனுக்கு எந்த செல்வாக்கும் இருக்காது. போக்காடு வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது போல சாத்தான் அந்த பாதாளத்தில் இருப்பான். லேவியராகமம் 16:8-10 வரை. வேதாகமம் சொல்கிறது, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். வெளிப்படுத்தல் 20:1-2. எப்படிப்பட்ட ஒரு நாளாக அது இருக்கும்? கருத்து வேறுபாடு இல்லை, மோதல் இல்லை, வெறுப்பு இல்லை. உங்கள் இரட்சிப்பை இயேசுவின் கைகளில் கொடுங்கள். அது நடப்பதை நீங்கள் காண முடியும். செயலில் காட்டுங்கள். சாத்தான் தன்னுடைய அழிவிலிருந்து தப்ப முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் நித்திய அழிவை தவிர்க்கலாம். கிறிஸ்து உங்கள் இதயத்தில் குடியிருக்குமாறு நீங்கள் இதுவரை கேட்கவில்லை என்றால் இப்போதே கேளுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு லேவியராகமம் 16:21-22, யோவான் 12:31, 2 பேதுரு 2:4. ஆமேன்.